வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை கலையில் இணைந்து கொண்டு நமது பயணம் அந்த முழுமையை நோக்கிய ஒரு பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாம் மகரிஷி அவர்களுடைய தலைப்புகளை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம், பல பேராசிரியர்களை கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளிலே இப்பொழுது மிகவும் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான, நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதை தடையாக கொண்டிருக்கின்றோமோ அந்த தடை நீங்குவதற்கான ஒரு தலைப்பை இந்த வாரத்திலிருந்து ஒரு தொடர் சிந்தனையாக நாம் செய்ய இருக்கின்றோம். ஜீரணமும் சீர் அகமும் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றோம். இப்போ இதுல பார்த்த உடனே நமக்கு இந்த தலைப்பை பார்த்தவுடன் இதில் ஒரு 2 அடிப்படை தத்துவங்கள் முழுமையாக இதில் அமைந்திருக்கிறது என்பது தெரியும். எது என்று பார்த்தால், இப்போ அந்த 2வது வார்த்தையில் சீர் அகம்னு சொல்லிட்டோம். அப்ப அங்க மனம் முதல்ல ஜீரணம் என்று சொன்னவுடன் நமக்கு எது வரும்? உடல். அப்ப உடல் மனம் இந்த 2 அடிப்படை தத்துவங்கள் இப்போ இதுல வந்துருக்கு. இப்போ இதுல எதை முதலில் சிந்திப்பது? சீர் அகத்தை முதலில் சிந்திப்பதா, ஜீரணத்தை முதலில் சிந்திப்பதா? இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல 2மே ஒரு குழப்பம் இருக்கும். இது இருந்தால் அது கிடைக்குமா, அது இருந்தால் இது கிடைக்குமா என்று நிறைய குழப்பங்கள் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நிறைய தலைப்புகள் இருக்கிறது. இப்போ நாம சொல்லுவோம், மன தூய்மை வினை தூய்மைன்னு 2 தலைப்பு சாமி சொல்லுவாங்க. மன தூய்மை வந்து விட்டால் வினை தூய்மை வந்துவிடும் என்று ஒருத்தர் சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு, ஐயா அந்த மன தூய்மை இல்லாததுக்கு காரணமே வினை தூய்மை இல்லாதது தானே, வினை தூய்மை வந்து விட்டால் மன தூய்மை வந்துவிடும் என்று சொல்லுவார். இப்போ எதிலிருந்து எது வரணும், எது முதல்ல வரணும், ஒரு குழப்பம் வருதா? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோயில் வந்ததா என்ற ஒரு கதையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்போ நாம ஜீரணம் என்பது முதலில் நாம் சிந்திக்க வேண்டியதா, சீர் அகமா? இப்ப சீர் அகம், அகம் சீராகிவிட்டால் ஜீரணம் சரியாக ஆகிவிடும் அல்லவா? ஆமாம், ஆகிவிடும். ஆனால் இப்போ அந்த அகம் சீர்கேடு அடைவதற்கும் காரணம் என்ன என்று பார்த்தால், அதற்கு காரணமும் இந்த ஜீரணம்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீரணம் சரியாக இருந்தால், ஜீரணத்துக்கு உரிய அந்த வாழ்க்கை முறையாக நாம் அமைத்துக் கொண்டால் அகம் சீராகிவிடும். அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? ஜீரணமே சீரகம் என்று கூட சொல்லலாம். அப்போ இப்போ மனிதனுடைய வாயில் இந்த ஜீரணம் என்ற ஒன்று எதற்கு தடையாக இருக்கிறது என்று கேட்டால், ஞானம் என்ற ஒரு பாதையில் பயணிப்பதற்கே தடையாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், வாழ்வின் நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவது. அந்த இறை உணர்வு பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது? நாம சொல்லுவோம், உடனே என்ன சொல்லிடுவோம்? நமது கர்ம வினைகள் தான் அதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லிடுவோம். இதெல்லாம் நாம வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்கும் போதே நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். இப்ப கர்ம வினைதான் அதற்கு தடையாக இருக்கிறது என்று. இப்போ அந்த கர்ம வினைகளை பற்றி நாம
கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்தோம். அந்த கர்ம வினைகள் ஏற்படுவதற்கு எது காரணம், அதுக்கு மூலம் என்ன, இப்படியே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க. எங்க கர்ம வினை தோன்றியது? அப்ப இப்ப கர்ம வினை தடையா, கர்ம வினைக்கு வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது அந்த மூலத்தை கண்டு, கட்டாயம் வந்துருச்சு. அந்த மூலத்தை கண்டு உணர்ந்து அந்த மூலத்தை சரி செய்தால் அங்க இருந்து அந்த பதிவுகள் சரியாகி அப்புறமேல் தான் அப்புறம் ஞானம் என்ற நிலை அடைய முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பதிவுகள் கர்ம வினை என்ற தடை இருக்கிறதே, அந்த தடை தோன்றுகின்ற இடம் எது என்று நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும். நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய மகரிஷியினுடைய இந்த தத்துவங்களை அதாவது ஆய்வு செய்து அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த கர்மவினை என்ற பாவ பதிவு என்பது தோன்றுகின்ற இடம் எது என்று பார்க்கும்போது நிறைய இருக்கும். ஆனா அது முதல்ல தோன்றுகின்ற இடம் எது என்று நான் பல நேரங்களில் சிந்தித்து பார்த்ததுண்டு. அதை சிந்தித்து பார்த்தால் அது எங்க இருக்கிறது என்று சொன்னால், மனிதன், அதாவது வாழ்க்கையின் தத்துவங்கள் 12 என்று மகிழ்ச்சி கொடுத்திருப்பாங்க. வாழ்க்கை தத்துவங்கள் 12. அந்த தத்துவங்களில் முதல் பகுதியாக இருக்கிறது தேவைகள் 3 என்று கொடுத்திருப்பாங்க. அந்த தேவைகள் 3 என்பதில் முதலாக இருப்பது எது என்று சொன்னால் பசி, தாகம் என்று கொடுத்திருப்பார்கள். இப்ப பாருங்க, இந்த தேவைகள் 3 என்பதில் எப்பொழுது மனிதன் அளவு முறை மீறினானோ அங்குதான் இந்த கர்ம வினை என்பதே ஆரம்பம் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. அங்கதான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு அது தேவையை மீறி அது எந்தோ ஒரு இடத்துல போய் நிக்கிறதுனால அந்த மீறின இடம் நமக்கு தெரியல. அது பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே மீறி போயிடுச்சு. அப்போ இப்ப நமக்கெல்லாம் என்னாச்சு, மீறுதலின் உச்சத்துல இருக்கிறதுனால நமக்கு அது சாதாரணமா அதெல்லாம் தெரியாது. எப்பயுமே அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் அண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மன உணர்வுகளின், மன அலைச்சுழலின் அந்த உச்ச நிலையில இருக்கும்போது கீழே இருக்கிறது தெரியாது. அதுபோல இப்ப நாமெல்லாம் சமுதாயத்தில் அதை கடந்து பல தூரம் வந்து விட்டோம், பல தலைமுறைகள் வந்து விட்டோம். அதனால இப்ப நமக்கு எல்லாம் என்ன தெரியல, எந்த இடத்துல இந்த அந்த பாவம் என்ற கர்ம வினை என்பது மனிதனுக்கு தோன்றியது என்ற அந்த இடம் தெரியவில்லை. இப்போ மனிதனுக்கும் 5 அறிவு விலங்கினத்துக்கும் 6 அறிவு மனிதனுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் பல வேறுபாடுகளை சொல்லலாம். நாம சாதாரணமா என்ன சொல்லிவிடுவோம்னா, அதுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவுன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் ஒரு முக்கியமான வேறுபாடாக நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, அவைகளுக்கு கர்மவினை என்ற பாவப்பதிவு கிடையாது. இந்த மனிதனிடம் கர்மவினை என்ற பாவப்பதிவு இருக்கிறது. இதுதான் முக்கியமான வித்தியாசமா இருக்குது. அப்போ எங்கு தோன்றியது, அந்த தேவைகளை எப்பொழுது மீறினானோ அங்கு தோன்றியது. அந்த தேவைகளை மீறுறதுல பாருங்க, தேவைகள் 3ன்னு இருக்குல்ல, அந்த 3ஐயும் பார்த்தோம்னா அதுல நம்பர் 1 பசி தாகம்னு சாமி கொடுத்திருக்காரு. 2வது தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு. அது என்னாகும், உடை, இருப்பிடம் என்ற 2ம் அதில் வந்துவிடும். அடுத்தது உடல் கழிவுகளின் உந்து வேகம். இப்போ இதுல எது முதலில் நிற்கிறது, எங்கு முதலில் அவன் தவறு செய்திருப்பான் மனிதன் என்று பாருங்கள். உடையிலும் இருப்பிடத்திலும் அவன் தேவைக்கு மீறி, அளவு முறை மீறி அனுபவம் செய்தல் என்பது முதலில் தோன்றியிருக்குமா, பசி தாகம் என்பதில் தேவையை மீறுதல் என்பது முதலில் நடந்திருக்குமா
என்று பாருங்கள். நிச்சயமாக இப்பொழுதும் கூட இப்பொழுதும் கூட நமது தேவை மீறுதல் என்பது எதில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நம்பர் ஒன்ல தான் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மற்ற இரண்டு தேவை மீறுதல் என்பது கூட அந்த அளவுக்கு நாம எல்லோருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது உணர்வு நிலைக்கு வந்து ஒரு ஞான நிலையை அடைந்தவர்களை தவிர மற்ற மனிதகுலம் அனைத்தும் தேவை மீறுதல் என்பதை செய்யக்கூடிய ஒரே இடம் எது என்றால் இந்த பசி தாகம். மற்றதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப இதுல நம்பர் 1 அங்க வந்துருது, நம்பர் 2 உடை வந்துரும், நம்பர் 3 தான் என்னாகும், இருப்பிடம் என்பது வரும். அப்போ இந்த 3வது இருக்கக்கூடிய தேவை இருக்கே, அது எப்படின்னா அது மீறுறதுல இல்ல. எப்ப நம்பர் 1 மீறுகிறதோ அப்ப 3வது வந்துரும். உடல் கழிவுகளின் உந்து வேகம் இருக்கிறதே, உடல் கழிவுகளை நாம் என்ன பண்ணணும், போக்கிக் கொள்ள வேண்டும். உடல் கழிவுகள் உடலிலிருந்து வெளியேற வேண்டும், அது ஒரு தேவை. ஆனால் எப்ப நம்பர் 1ல நம்ம தவறு செய்கிறோமோ நம்பர் 3ல ப்ராப்ளம் வந்தே தீரும், வந்தே தீரும். அப்ப பாருங்க, இப்போ எங்கு கர்ம வினை தோன்றி இருக்கிறது என்றால் பசி தாகம் என்ற அந்த வாழ்க்கை தத்துவத்தின் முதல் தத்துவத்திலேயே அது தோன்றி இருக்கிறது. அப்போ அப்ப நாம இப்ப என்னத்தை பார்க்கணும், ஜீரணம் என்பதை எங்கு பார்க்கணும், இந்த முதல் தத்துவத்தில் பார்க்கணும். இதை சரி செய்யாமல் ஞானம் என்பதை அடைய முடியாது. என்ன சார் இது, சாப்பாட்டுல ஆரம்பிச்சு ஞானத்துக்கும் இதுக்கும் இப்படி சொல்றீங்களே சார்? நிச்சயமாக இதுல ஆரம்பிச்சதுதான் அப்படியே வளர்ந்து 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 நம்ம கர்மயத்தில் பெரிய தடையாக வளர்ந்து இருக்கிறது நமது கர்ம வினை. அப்போ இப்ப நம்ம முதல்ல இங்கதான் ஆரம்பிச்சது. மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தத்துவத்தில் கூட இதை யோக வாழ்வு என்று கொடுத்திருப்பார்கள். அந்த யோக வாழ்வு என்று கொடுத்த மகரிஷி இதை 4 வகையான யோகமாக கொடுத்தார்கள். 4 வகையான யோகத்திலே அதில் முதல் யோகம் என்ன கொடுத்தார்கள் பாருங்க, உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும் என்பதுதான் முதல் யோகம்னு சொன்னார். சாமி சொன்னதுல இந்த யோகங்கள் 4ல அந்த முதல் யோகம் நிறைவு செய்தால்தான் 2வது யோகம் சித்திக்கும். 2வது யோகம் சித்தித்தால்தான் 3வது யோகம் சித்திக்கும். இந்த 3 யோகங்களும் சித்திக்கும் பொழுதுதான் 4வது யோகம் சித்திக்கும். மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தத்துவத்தின் வரிசைகள் இருக்கு இல்லையா, அந்த வரிசைகளை நம்மள மாற்றிக்கிற முடியாது. சும்மா இங்க இருக்கிறத தூக்கி அங்க போட்டுக்கலாம், அங்க இருக்கிறத தூக்கி இங்க போட்டுக்கலாம், அப்படியெல்லாம் தூக்கி மாற்றியெல்லாம் போடவே முடியாது. அதன் வரிசைப்படி இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில் கொடுத்த ஒரு வரிசைகள், அதை மாற்ற முடியாது. இப்போ சார் நான் 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சி முதல்ல எடுத்துக்கிறேன், உன் முதல் நிலையை அப்புறம் எடுத்துக்கலாமே என்று சொல்ல முடியுமா? முடியாது. முதல் நிலைக்கு வர்றதுக்கு அன்னைக்கு எனக்கு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார், முடியல, அதனால இப்போ நீங்க 2ஆம் நிலையை அட்டன் பண்ணிடுறேன், அடுத்த முதல் நிலை நான் வரும்போது நான் அதுக்கு வந்துக்கிறேன். நாட் அலௌட், முடியாது. ஏன்? நீங்க துரிய தவம் எடுக்காமல் துரியாதீதம் எடுக்க முடியாது. சரி, துரிய தவம் எடுத்த பிறகு பஞ்சேந்திரிய தவம் செய்யாமல் ஆசை சீரமைப்பு பண்ண முடியாது. என்ன மறைதல் செய்யாமல் ஆசை சீரமைப்பு பண்ண முடியாது. இது 2ம் இல்லாம சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தலுக்கு போக முடியாது, முடியாது. அப்போ 1 by 1 அந்த சரியான அந்த வரிசைப்படிதான் வர வேண்டி இருக்கும். அப்ப அதன் அடிப்படையிலே முதல் யோகம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு வேண்டும், ஒரு இசைவு வேண்டும். 2வது தான் உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு. 3வது நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு. 4வது நமக்கும் அந்த இயற்கையாகிய தெய்வத்துக்கும் ஒரு இணைப்பு. இதுதானே வரிசை. அப்ப இந்த வரிசையில நாம எங்க நிக்கிறோம்னு பாருங்க. எங்க நிக்கிறோம் அப்படின்னா அந்த முதல் யோகத்திலேயே நாம்
பிரேக் ஆகி தடையாகி நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப அதற்காகத்தான் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு உறுதி வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி கொடுத்தாங்க. உடற்பயிற்சி கொடுத்தாங்க. சரி, இப்போ இந்த உடற்பயிற்சி என்பது எதற்கு? உடலுக்கும் உயிருக்கும் ஒரு உறுதியை கொடுப்பதற்காக. அதற்காக உடற்பயிற்சி? சிந்தனை செய்து பாருங்கள். அதற்காக உடற்பயிற்சி? உடலும் உயிரும் இணைந்துதானே இருக்கிறது. அது உறுதியாகத்தானே இருந்தது. அதை இணைக்கக்கூடிய 3 ஓட்டங்கள் இருக்கிறதே, ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம். இது 3ம் உறுதியாகத்தானே இருந்தது. அது உறுதியாகத்தான் இருந்தது. ஆனால் ஆனால் இப்போ எப்பொழுது அந்த 3 ஓட்டங்களையும் நாம் கெடுத்து விட்டோமோ, கெடுத்து விட்டால் அந்த கெடுத்ததை சமன் செய்வதற்காக நாம் என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இதை கெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உடற்பயிற்சி எல்லாம் தேவையே இல்லை. அதாவது மாதக்கணக்கில் அப்படியே தவநிலையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஞானி என்று வைத்துக் கொள்வோம். அந்த காலத்துல அப்படிலாம் இருந்தாங்க. புத்து மூடுற அளவுக்கு அப்படியே தவத்துல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் உட்கார்ந்துட்டாரா? இல்லையே. அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த ஞானம் கிட்டியது? இப்ப பாருங்க, இந்த உடற்பயிற்சி என்பதை நாம சாதாரணமாக உடற்பயிற்சி என்பதற்கு நான் இன்னொரு பெயர் சொல்வது. என்ன பெயர் என்று சொன்னால், உடற்பயிற்சி என்பது ஒரு பிராயச்சித்தம். பிராயச்சித்தம். அதாவது இந்த பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளுங்கிற ஒரு தலைப்புல நாம சொல்லியிருப்போம். முதல்ல என்ன பண்ணிருப்போம்? பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அடித்தல்னு சாமி சொல்லுவாங்க. இதுல அந்த பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த பிராயச்சித்தம்ங்கிறது எதுக்கு? அப்ப சாமி சொல்லுவாரு, அதாவது ஒரு தவறை செய்கிறோம், அந்த நாம் செய்த தவறு நமக்கே தெரிந்து அந்த தவறினால் யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் தொடர்பில் நாம் இருந்தால் அவருக்கு செய்வது பிராயச்சித்தம். இப்போ நாம எங்கோ தவறு செய்தோம், எந்த காலத்திலோ தவறு செய்தோம், எந்த இடத்திலோ தவறு செய்தோம், இப்பொழுது அதை சமன் செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு போகவில்லை, அந்த நபரும் இல்லை, அந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இப்ப அதை சமன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்துலதான் மேல்பதிவு. அது இப்பயே கையில இருக்குன்னு சொன்னா, தெரியுது அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் பிராயச்சித்தம். இப்ப பாருங்க, இந்த நாம் தவறு செய்கிறோம், துன்பம் கொடுக்கிறோம், துன்பம் கொடுத்த நபர் நம்மோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய நபருக்கு துன்பம் கொடுத்து பிராயச்சித்தம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது எத்தனை பேருக்கு வரும்? அது மிக 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 சாதாரணமாக ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நாம் செய்ய வேண்டிய மேல்பதிவு என்பதுதான் அதிகம். ஆனால் இந்த பிராயச்சித்தம்ங்கிறது எங்க தெரியுங்களா வரும்? மகரிஷி அந்த பாவம் என்பதற்கான தத்துவத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்வார்? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் என்று சொல்லி விடுகிறார். இதுல பாருங்க, அந்த முதல்ல சொல்றாரு தனக்கோ பிறருக்கோன்னு சொல்றதுல தனக்கோன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. தனக்கு தனக்கு துன்பம் கொடுத்து கொண்டால் அது பாவம், அதுவும் பாவம். சரி, இப்ப பாருங்க, நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டோம். இப்ப பாருங்க, இது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்து கொடுக்குறோமா தெரியாம கொடுக்குறோமா? பெரும்பாலும் தெரிந்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல அறியாமல் கொடுத்திருப்பாங்க. ஆனால் இப்பொழுது தெரிந்தே நமது உடலுக்கு நமக்கு துன்பம் கொடுக்கறதுங்கிறது தெரிந்தே கொடுக்கக்கூடிய துன்பம் தான் மிக அதிகம். தெரியாமல் கொடுக்கறது ரொம்ப கம்மி. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம்? அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ. ரைட். தெரியாமல் இருக்கிறது 5% இருக்கும், தெரிந்து இருக்கிறது 95% இருக்கும். இப்ப நாம மன்றத்துக்கு வந்து மனவளக்கலைக்கு வந்த பிறகு என்ன அது குறைஞ்சிருக்கலாம். அறியாமல் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு 25% இருக்கலாம். தெரிஞ்சு செய்வது 75 மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தெரியுது இல்லையா? சரி, அந்த துன்பம் கொடுத்த நபரோடு தொடர்பில் இருக்கிறோமா? நாம தானே நமக்குத்தானே துன்பம் கொடுத்திருக்கிறோம். அந்த தொடர்புல இருக்கிறோமா? இருக்கிறோம். என்ன சார் நாம வந்து நம்ம தொடர்புலயே இருக்கிறோமா என்று கேட்டால்
நமக்கு துன்பம் கொடுத்தோம் என்று தனக்கு என்று சொல்கிறாரே மகரிஷி, அது எதை கூறுகிறார் என்று பாருங்கள். தனக்கோ பிறருக்கோ என்று சொல்றாரே, பிறருக்கு துன்பம் கொடுக்கறதுல பல வகை இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பாவப்பதிவுல நிறைய பார்த்திருக்கோம். பிறருக்கு துன்பம் என்பது உடலாலோ மனதாலோ எண்ணத்தாலோ நிறைய இருக்கு. இப்போ தனக்கு துன்பம் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலுக்கு துன்பம் கொடுக்கிறது தானே மேக்சிமம் இருக்கு. அதானே தனக்கு என்பதில் அங்கு இந்த உடலுக்கு துன்பம் கொடுப்பதுதான் வருகிறது. இந்த உடலுக்கு துன்பம் கொடுக்கிறது அப்படிங்கிறதுல மேக்சிமம் எது இருக்கு? நிறைய இருக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அதிகமாக உடலுக்கு துன்பம் கொடுக்கிறது அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உணவு என்பதில் வரும். பசித்தாகம் என்பதில் நாம என்ன பண்ணிடுறோம்? இந்த உடலுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துருவோம். இப்ப இந்த உடல் என்று எடுத்துக்கொள்கிறோமே, இந்த உடல் தனக்கு என்று எடுத்துக்கொண்டால் இந்த உடல் என்னுடைய உடலுக்கு துன்பம். என்னுடைய உடலின் மூலமாக எனது மனதுக்கு துன்பம். என்னுடைய உடலின் மூலமாக மனதின் மூலமாக என்னுடைய அறிவாகிய தெய்வத்துக்கு துன்பம். இதுதாங்க. அதனாலதான் அது பாவமாகிறது. அதுவும் பாவம். சரி, அப்படி நாம் கொடுத்து கொண்டது பல வகையில துன்பம் கொடுத்துக் கொள்கிறோம். இப்ப இந்த உடல் என்று சொன்னால் இதுல 5 புலன்கள் அடங்கும். இந்த 5 புலன்களையும் அதிகமாக நாம் அனுபவம் செய்தோம் என்று சொன்னால் அது இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் தான். இப்ப கண்ணுல அதிகமாக துன்பத்தை கொடுக்கிறோம். கண்ணின் வழியாக நம்ம அதிகமா டிவி பார்க்கிறோம், நம்ம செல்போன் பார்க்கிறோம், துன்பம் தான். ஆனால் இந்த 5ல எதில் அதிகமாக நம்ம உடலுக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று பாருங்கள். நாக்கு என்ற அந்த ருசி உணவின் மூலமாக உடலுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிறது. இப்ப உடலுக்கு துன்பம் என்று சொன்னால் இதை எப்படி உணர்ந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உடலிலே நோய், சாமி என்ன சொல்றாரு? பாவப்பதிவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் என்று சொல்றாருல. இப்ப பாருங்க, இந்த உடலிலே நோய் என்று சொல்லக்கூடியது முழுவதும் எப்படி வரும்? 98, 99% நாம் தனக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய துன்பம். அதன் அடிப்படையில தான் வரும். அப்படி இல்லாம வெளியில இருந்து இந்த உடலுக்கு நோய் என்பது ரொம்ப ரேர். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா உடலுக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரேர். ஆனால் தொடர்ந்து நாம் தனக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய அந்த துன்பம் பாவமாகி அதுதான் நோயாகிறது. அப்ப நோயின் அடையாளம், பாவத்தின் அடையாளம் நோய் என்று சொன்னால் தனக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய துன்பம் பெரும்பாலும் நோயாக வரும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் இருக்கிறது அல்லவா, அது பெரும்பாலும் வாழ்க்கை சிக்கலாக வரும், மன உளைச்சலாக வரும். அப்ப இந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, இதில் உடலில் நோய் என்பது அதிகமாக இன்றைக்கு பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த உடலில் நோய் என்பதற்கு நாம் இந்த உடலில் செய்த அந்த துன்பம் எந்த புலனின் மூலமாக அதிகமாக செய்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இந்த நாக்கு, அதன் மூலமாக இந்த உணவின் மூலமாக அதிக உணவு எடுத்து அதன் மூலமாகத்தான் நாம் இத்தனை நோய்களில் பெரும்பாலான நோய்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, எதற்காக நாம் உணவு சாப்பிடுகிறோம் என்று ஒரு வார்த்தை கேட்டால், உயிர் வாழ்வதற்காக உணவு என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் உணவு என்று சொல்வார். இப்பொழுது பாருங்க, உயிர் வாழணும்னா உணவு அவசியம். அதனால தேவையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பசி. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய், ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் எங்கேயாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்போம். அங்க ஒரு 1000 பேஷண்ட் படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம். இந்த தேவை என்பதில் பசி என்பதை உணவின் மூலமாக போக்கிக் கொள்ள இயலாமல், அதை போக்கிக் கொள்ளாததனால் அவருக்கு நோய் வந்து இங்கு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். அப்படி யாராவது இந்த மாதிரி உணவு என்பதை அதை பூர்த்தி செய்யாமல் நோய் அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. சரி,
இப்போ உணவை அதிகமாக எடுத்துக்கொண்டதனால் அந்த உடலில் நோய் எத்தனை பேருன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 90% அதுலதான் இருப்பாங்க, நோயில தான் இருப்பாங்க. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த உணவு தான் அதீதமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சரி, அப்ப இந்த உணவு இந்த உணவு என்ன ஆகுது? அது இப்ப உணவு சாப்பிடுறோம்னு வச்சுங்க, அதுல என்ன சார் சிரமம்? சாப்பிடும்போது சிரமமா ஒண்ணும் இல்லையே. நம்ம மக்கள் சொல்றது எப்படின்னா, சார் இப்போ ருசியா இருக்கு, ருசியா இருக்கு. இப்ப 5 இட்லி இப்ப எல்லாம் 10 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ருசியா இருக்கு. இப்ப சாப்பிடும்போது ஒன்னும் துன்பமாலாம் இல்லையே. நாம என்ன சொல்றோம்? தனக்கோ பிறருக்கோ துன்பம் ஏற்பட்டால் தானே பாவம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா 5 இட்லி சாப்பிடும் போதும் எனக்கு துன்பமெல்லாம் இல்லையே. நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா தானே சார் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி அது துன்பம்னு சொல்றீங்க? அது எப்படி பாவம்னு சொல்றீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா தானே சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத பத்தி அவர் கண்டுகொள்வதே இல்லை. மனிதன் அந்த சாப்பிடுறது அந்த நாக்குல போட்டு அப்படி அந்த தொண்டையில அ அப்படின்னு முழுங்குறான் பாருங்க. அந்த முழுங்குற வரைக்கும் தான் அவன் அதில் அக்கறை செலுத்துகிறானே தவிர, அதற்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்பதை கண்டுகொள்வதே இல்லை. இது நமக்கு எதுக்குங்க இந்த வேலை? இது நம்ம வேலை, உள்ள போடுறதுதான் நம்ம வேலை அப்படின்னு நினைக்கிறான். சரி, உள்ள போடுறதுதான் நம்ம வேலைன்னா உள்ள போடுறது உள்ள போய் அது பாட்டுக்கு உள்ளேயே இருந்துக்கலாமா ஐயா அப்படின்னு கேட்டா, அது உள்ள போடுறது தானா வெளியில போகுங்க. எப்ப காலையில அது வெளியில போகுங்க. சரி, இப்ப சில நேரம் போக மாட்டேங்குதே. போகலைன்னா கிடக்குது, என்னங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போயிட்டு போகுது. நான் வந்தா போக மாட்டேன்னா சொல்றேன். வந்தா நான் போயிருவேன் சார். அதையும் நான் கண்டுக்கிறதே இல்லை. வந்தா போவேன், போகலைன்னா இருக்கட்டும், நாளைக்கு போயிட்டு போறது. அப்போ மனிதன் இப்படிதான் இருக்கிறான். இந்த உணவு உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாய், அது வெளியே போகக்கூடிய ஒரு வாய், இதற்கு இடையில் என்ன நடக்கிறது என்பதை மனிதன் கண்டுகொள்வதே இல்லை. அங்கதான் நிறைய மெக்கானிசம் நடக்கிறது, நிறைய மெக்கானிசம் நடக்கிறது. இப்போ அதாவது இந்த உடல் என்பது கூட எதற்காக உருவாக்கப்பட்டது என்று ஒரு சிந்தனை வந்தது. ஒரு சென்ற வாரம் இந்த உடல் எதற்காக உருவாகியது என்று ஒரு சிந்தனை வந்தது. இந்த உடல் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், எப்போ இந்த உடல் உருவாக்கப்பட்டது? 5 பூதங்கள் மட்டும்தான் இருந்தது. எப்பொழுது உயிரினம் என்று ஒன்று வந்ததோ அப்பொழுது அந்த 5 பூதங்களும் இணைந்து ஒரே ஒரு உயிரினமாக மலரும் பொழுது இந்த மண் என்ற தத்துவம் உடலாக வந்தது. சரி, அப்ப இந்த உடல் எதற்கு வந்தது என்று பார்த்தால், இந்த உடலில் என்ன இருக்கு? இந்த உடலில் தான் 5 புலன்கள் இருக்கிறது. இந்த உடலில் 5 புலன்களில் 4 பூதங்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒரு பூதம், ஒரு அதாவது அதாவது புலன், ஒரு புலன் மட்டும் உடல் முழுவதும் இருக்கும், அது தோல். இப்போ இந்த தோலின் மூலமாக, நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக, கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக 5 காந்த தன்மாத்திரைகளை உணர்ந்து அறிவதற்காகத்தான் இந்த உடல் தோன்றி. இதுக்காகத்தாங்க உடல். அப்ப முதல்ல அந்த தாவரத்துல அந்த உடம்பு, தாவரத்துக்கு உடம்பு இருக்கு, அதுல அழுத்தம் என்பதை உணர்ந்தது. அதுக்கு அடுத்து நாக்கு வந்தது, மூக்கு வந்தது, இப்படியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உடல் 5 புலன்கள் மூலமாக 5 காந்தத்தை உணர்வதற்காகத்தான் இந்த உடல் வந்தது. சரி சார், அப்ப அந்த 5 புலனோட நின்றுக்கலாமே. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட மெக்கானிசம் நடந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு கேட்டா, இதை உணரும் வரை இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் என்ன வேண்டி இருக்கிறது? உணவு வேண்டி இருக்கிறது. என்ன? அதாவது உணவு, நீர், காற்று, நெருப்பு, வெப்பம், இதெல்லாம் தேவைப்படுது. அந்த 5 பஞ்சபூதங்களும் அந்த குறைவுபடும் போது அதை நிறைவு செய்வதற்கு தேவைப்படுகிறது. இப்போ அதில் இந்த பசி தாகம் என்ற ஒன்று இருக்குது பாருங்க. இது எதற்காக என்று சொன்னால், அதாவது இந்த 5 பஞ்சபூதங்களின் இணைப்பில் மண் என்ற பூதம் எப்பொழுது குறைகிறதோ, குறைந்தால் குறைந்த அளவுக்கு அதை
சமன் செய்வதற்காகத்தான் அது பசி, அதற்குத்தான் உணவு. நீரென்ற பூதம் குறையும் பொழுது அந்த நீரென்ற பூதத்தின் குறைபாடை சமன் செய்வதற்காகத்தான் நீர். இப்ப இதுல பாருங்க, இதுல இந்த இரண்டும் மண் என்ற பூதமும் நீர் என்ற பூதமும் இந்த இரண்டும் என்ன இருக்கு, இதை நிறைவு செய்யக்கூடிய பணியை நம்மகிட்ட எப்படி இயக்கி கொடுத்திருக்கிறது என்று சொன்னீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் கொடுத்திருக்கு. இன்னும் ரெண்டு இருக்கு, நெருப்பு காற்று. நெருப்பு காற்று என்பது இத இப்ப நம்ம இது ரெண்டும் என்ன சொல்லுவோம், நிலம் நீர் என்பதை அது அந்த காந்தத்தை என்ன சொல்லுவாங்க சாமி அப்படின்னா ரசாயன காந்தம் என்று சொல்வார்கள். ரசாயன காந்தம் எது, அந்த மனம் சுவை, இந்த ரெண்டும் மண்ணினுடைய மனமும் நீரினுடைய சுவையும் ரசாயன காந்தம் என்று சொல்வார்கள். அதே இந்த நெருப்பு காற்று இருக்கிறல்லவா, அந்த காந்தத்தை மின்காந்தம் என்று சொல்வார்கள். அந்த ஆகாயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய காந்தத்தை வெறும் காந்தம் என்று சொல்வார்கள். அது வெறும் காந்தம், இது ரெண்டும் மின்காந்தம், அது ரசாயன காந்தம். இந்த ரசாயன காந்தமாக இருக்கக்கூடிய உணவையும் நீரையும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலிருந்து நாம் தான் முயற்சி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க, நாம் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு இங்கு மண்ணினுடைய பூதத்தினுடைய குறைபாடு வந்திருக்கிறது, எனவே அந்த உணவை கொடு என்று அது கேட்கும். அதற்கு அறிவு இருக்கிறது, இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது. அது கேட்கும் போது அந்த உணவை கொடுக்க வேண்டும், கேட்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் அதை ஜீரணம் செய்து அதை உடலாக மாற்ற வேண்டிய ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு உள்ள பல மெக்கானிசம் இருக்கு. நாம இங்க முழுங்குறதோட விட்டுறோம். அதுக்கப்புறம் அது எத்தனை மாற்றங்களாகி அது உள்ள மாற்றம் அடைகிறது. இதை மகரிஷி அவங்க சொல்லிடுவாங்க, ஜீரணமாகுது அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி போடுறோம், உணவை போட்டா ஜீரணமாகுதுன்னு சொல்லி போடுறோம். அது என்னையா ஜீரணமாகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, உணவு ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மஜ்ஜையாகி மஜ்ஜையிலிருந்து சுக்கிலமாக மாறி இவ்வளவு நடக்கணும்பா, இவ்வளவு நடந்தாதான் அதுக்கு பேர் ஜீரணம் என்று சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ள அதுவா நடக்குது, இயற்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சாமி கூட கேட்பாங்க, இப்போ இங்க உள்ள போட்டா அது ரசமாகி ரத்தமா மாறுது இல்ல, 4 இட்லியை போட்டா. இன்னைக்கு விஞ்ஞானம் நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோம், இதை கண்டுபிடித்து விட்டோம், அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு ஈகோல காலரை தூக்கி நிக்குதே. சாமி சொல்லுவாங்க, உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேபரட்டரியில நாங்க வந்து ஒரு 5 இட்லியை கொடுத்தோம்னா ஒரு 4 சொட்டு ரத்தமாக மாற்றி கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். முடியவே முடியாது, முடியவே முடியாது. அப்ப அதை செய்யக்கூடிய மெக்கானிசம் உள்ள இருக்கு, அதை யாரும் உருவாக்கவும் முடியாது. இதை யாரும் உருவாக்கவும் இல்லை. தாயினுடைய வயிற்றில் கரு உருவான பிறகு இந்த உடல் உருவாகிறது அல்லவா, இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அந்த ஜீரண உறுப்பு மண்டலங்கள்னு இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த உறுப்புக்கும் எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பணிகள், அது எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா? எதுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ இப்ப காக்கா குருவி எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இருக்குது, அதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தரணுமா வேணாமா? அதுக்கும் இருக்குது இல்ல. இப்ப 5 ஜீவன் ஆடு மாடுக்கெல்லாம் இதே டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, இதே கல்லீரல் மண்ணீரல் பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே அதுக்கு இருக்குது. அப்போ இதை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த சிஸ்டத்துக்கு அந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு அதை பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தானே அதை சொல்லித்தர வேண்டும். தவறு செய்யவே இல்லையே, அவைகள் எங்களுக்கு எதற்கப்பா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும். அதானே மகரிஷி அவர்கள் பாருங்க, அந்த வாழ்க்கை தத்துவத்தை எடுக்கும் பொழுது தேவைகள் 3 காப்புகள் 3ன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கு அடுத்து அறநெறிகள் 3ன்னு சொல்லிட்டு இது மனிதனுக்கு மட்டுமே என்று சொல்லிட்டார்ல. அறநெறிகள் 3 என்ன? ஒழுக்கம் கடமை ஈகை. இது மனிதனுக்கு மட்டும் சொல்லிட்டாரு.
என்னங்க இது? அப்ப ஆடு மாடு அந்த காக்கா குருவி எல்லாம் ஒழுக்க வேண்டாமா? அது ஒழுங்கா இருக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டாமா? எங்க அதுக்காவது போய் அறநெறி வாழ்க்கைக்கு போய் எங்கேயாவது அகத்தாய்வு நடத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது அறநிலையத்துறை அமைச்சர் போய் அங்க ஏதாவது சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரா? தேவையே இல்லை. என்ன சொல்லும் அது? அதெல்லாம் நாங்கெல்லாம் ஒழுங்கா தானங்க இருக்கிறோம். எங்களுக்கு எதுக்கு ஒழுக்கத்தை பத்தி சொல்லி தரணும்? ரைட்டா? ரைட்டு. கடமை. உங்க கடமையை நீங்க செய்ய வேணாமா? எப்பா நாங்கெல்லாம் கடன் வாங்கினா தானப்பா கடனை திருப்பி செலுத்தணும். நாங்கெல்லாம் வாழ்க்கையில கடனை வாங்குவதில்லையே அப்படின்னு சொல்லிடும் அது. மனிதன் மட்டும்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பையும் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டு கடன் சுமந்து கொண்டு முதுகு முழுதும் கடனை சுமந்து கொண்டு இருக்கிறார். இது இன்னும் தெரியக்கூட இல்லை நிறைய பேருக்கு. கடன் நம்மால் நினைக்கிறது பேங்க்ல வாங்கின கடன், பக்கத்துல வாங்கின கடன், பைனான்ஸ்ல வாங்கின கடன், இந்த கடன் தான் தெரியல தவிர டெய்லி நம்ம அனுபவிக்கிறோமே. போடுற சட்டையில இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, ஓட்டுற துணியில இருந்து, எழுதுற பென்சில்ல இருந்து ஒவ்வொரு உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளும் மனிதர்கள் உழைப்பினால் வந்தது. அந்த உழைப்பை நாம் கடன் வாங்குகிறோம் என்ற அந்த ஒரு கருத்து தெரியவில்லையே. இது எதாவது கடன் வாங்குதா? எந்த குருவியாவது கொத்தனார் வச்சு வீடு கட்டுதா, கூடு கட்டுதா? இல்லை. தன்னுடைய தேவையை தானே நிறைவு செய்து வருகிறது. அடுத்தவர்களுடைய உழைப்பை அது சாப்பிடுவதே இல்லை. அப்ப அது கடமை தேவையில்லைல்ல. சரி, ஈகை என்ன சார் ஈகை ரொம்ப முக்கியமானது அல்லவா ஈகை? அப்ப அது அந்த விலங்கினங்களுக்கு ஈகை வேணுமா? தேவையே இல்லை. தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நன்றாக பாருங்கள். ஈகை யாருக்கு தேவை தெரியுமா? ஈகை யாருக்கு தேவை? யாரெல்லாம் பாவ சுமையை, கர்ம வினையை சுமந்து கொண்டிருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஈகை தேவை. இன்னும் சொல்ல போனா பாவிகளுக்குத்தான் ஈகை தேவை. அதனாலதான் சர்ச்சில் சொல்லலாம், பாவிகளே என்று சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அன்பாக இருங்கள், தர்மம் செய்யுங்கள், ஈகை செய்யுங்கள், பிறர் மீது அன்பு காட்டுங்கள், கருணையாக இருங்கள். ஏன் பாவிகளே, ஏன் நீ பாவியாக இருக்கிறாய், பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். அப்போ என்ன பண்ணணும்? அதை இறக்கி வைக்கணும்னா நான் ஈகை செய்துதானப்பா ஆக வேண்டும். விலங்குகள் அந்த பாவத்தை சுமந்துட்டு இருக்கா இல்லையே. அப்ப அவை எதுக்கு? அதற்கு ஈகை தேவையில்லையே. இப்ப பாருங்க, நமக்கு ஒழுக்கம் தேவைப்படுது. ஒழுக்கம்ங்கிறது என்ன? நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். இத நாம அப்படியே சொல்லி 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 கத்துக்க வேண்டியதா இருக்கு. விலங்கினங்கள் துன்பம் கொடுக்கறது இல்லையா சார்? நம்ம விலங்கினத்திலிருந்து தானே அதை கத்துக்கொண்டோம். என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? விலங்கினத்தில் இருந்து தானே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்ப எங்களுக்கு மட்டும் இப்ப ஒடுக்கம்னு சொல்றீங்க, அதுக்கு மட்டும் சொல்லித்தர மாட்டீங்க. நீங்களே என்ன கையா விலங்கினத்திலிருந்து கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டா, ரெண்டு விஷயத்த விலங்கினத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்க மனிதன். என்ன தெரியுங்களா? பறித்துண்ணுதல், பிறர் சுதந்திரம் பறித்தல். இந்த ரெண்டையும் விலங்கினத்துல இருந்து கற்றுக்கொண்டாங்க. ஆனா விலங்கினத்துக்கிட்ட ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் கத்துக்கல மனுஷன். அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஞானிகள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கத்துக்கல. அப்ப என்ன பண்றான்? அது ஒரு குருவி ஒரு கூடை கட்டிட்டு அது பாட்டுக்கு இருக்குது, கூடு கட்டி வாடகை விடுறது இல்லையே. அதை கத்துக்கிட்டியா? அதை கத்துக்க மாட்டான். அப்ப இந்த பறித்துண்ணுதல் இது ரெண்டையும் மட்டும் அங்கிருந்து கத்துக்கிட்டேன்றான். ஆனால் இப்போ மகரிஷி சொல்லுவாங்க, அந்த இரண்டையும் அந்த விலங்கினங்கள் தன்னுடைய பசி என்ற தேவை ஏற்படும்போது மட்டும், அது பசி என்ற அந்த தேவை நிறைவேறுவதற்கு அளவுக்கு மட்டும்தான் செய்கிறது. அதை மீறி எந்த விலங்கினங்களும் செய்வதில்லை. அடிச்சு சொல்லிட்டார். இப்போ மனிதன் அப்படி இருக்கிறானா? இந்த ரெண்டு செயலையும் எப்ப செய்யறான் பாருங்க. இந்த ரெண்டு செயலையும் எப்ப செய்யறான்? எப்போ தேவை நிறைவேறி உட்கார்றானோ, உட்கார்ந்த பிறகு யாரை பறிக்கலாம், எவனுடைய சுதந்திரத்தை அளிக்கலாம் என்று திட்டம் போடுவதே தேவை நிறைவேறின பிறகுதானே. இன்னொன்னு, தேவைக்கு மேல நிறைய இருக்கிறவன் தான் இந்த ரெண்டு செயலையும் நிறைய பண்றான். அப்ப பாருங்க, இப்ப அவைகளுக்கு தேவையில்லை. அப்ப சரியாக இருக்கிறது. இப்போ அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது அது சரியாக இருக்கிறதுனால அதுக்கு இதை பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம். ஆனால் நாம் இப்போ இந்த ஜீரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அதற்கு அந்த ஜீரண உறுப்புகளுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கின்றோம் சார். அந்த உறுப்புக்கு துன்பம் கொடுத்தா, அந்த உறுப்புக்கு துன்பம் கொடுக்கறதுனால அது என்ன ஆயிரப்போகுது அப்படின்னா, அந்த உறுப்புக்கு அறிவு இருக்கிறது, அந்த அறிவாகிய தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது, அந்த தெய்வத்தினுடைய இயற்கையினுடைய
செயல்கள் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்னாச்சுன்னா, இந்த 2 ரசாயன காந்தம் இருக்கிறது இல்லையா, இது 2யும் நம்மள கையில குடுத்துட்டாங்க. நாமளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குடுத்துட்டாங்க. அதனாலதான் தப்பு பண்றான். ஆனா அடுத்த 2ம் பாருங்க, நெருப்பு, காற்று இருக்குல்ல, இது 2யும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல இயற்கை கொடுக்குது. இப்ப காற்று உடல்ல கம்மியா இருக்குன்னா, அது தானாக இழுத்துக்கொள்ளும். நுரையீரல் விரிந்து காற்றை உள்ள இழுத்துக்கொள்ளும். அப்ப மூச்சு உள்ள போகும். நுரையீரல் சுருங்கி காற்றை வெளியே தள்ளும். காற்று வெளியே வரும். நாம யாராவது மூச்சை இழுத்து விடுறோமா? யாராவது மூச்சு இழுத்து விடுறோமா? இப்ப கூட எல்லாரும் மூச்சு இழுத்து விடுங்கன்னா இழுத்து விடுவாங்க. ஆனா இவ்வளவு நேரம் மூச்சு இழுத்து விடாம இருந்தோம். நாம தூங்கிக்கிட்டே இருப்போம். அது இழுத்துக்கொள்ளும், விட்டுக்கொள்ளும். அப்ப நெருப்பும் காற்றும் குறைவுபடும் போது இந்த உடல் தானாக எடுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். அதையுமே என்ன பண்றான், அந்த நுரையீரல் விரியும் போது தானே காற்று உள்ள வரும். இவன் என்ன பண்ணுவான், அந்த நுரையீரலை விரிய விடாம பண்ணி விடுவான். எப்படி பண்றான் சார்? அது சரியா விரிய மாட்டேது, நான் என்ன சார் பண்ணேன்னு கேட்கிறேன். ஒரு ஆஸ்மா பேஷண்ட், நுரையீரல் சரியா விரிய மாட்டேது சார், ஒரு காவாசி தான் விரியுது, அவ்வளவுதான் காற்று உள்ள போகுது, மூச்சு அடைக்குது. ஏன் விரியல, ஏன் விரியல என்று பார்த்தால், இவன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ஜீரணம் ஆகாத அந்த உணவு சளியாக மாறி நுரையீரலில் போய் பிசின் மாதிரி தங்கி அதை விரிய விடாமல் செய்கிறது. அதனால தான் அது விரிய மாட்டேங்குது. அதனாலதான் காற்று உள்ள வர மாட்டேங்குது. இப்ப பாருங்க, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல கொடுத்தாலும் மனிதன் என்ன பண்றான், அதையும் நாங்க தலையீடு பண்ணி அதையும் நாங்க கெடுத்துருவோம்ல அப்படின்னு கெடுக்கிறான். இதுக்கெல்லாம் அடிப்படை எங்க இருக்கு? ஜீரணம், ஜீரணம். அப்ப காற்று என்ற காற்று ஓட்டம் தடைபடும், அங்கேயும் ஜீரணம். நெருப்புல பிரச்சனை வருது, அதுக்கும் இங்க ஜீரணம். இந்த ஜீரணம் என்பதை நாம் முறையாக நடக்காமல் இருப்பதுதான் எல்லா சிஸ்டத்திலும் இருக்கக்கூடிய நோயாக இருக்கிறது. ஆக இந்த ஜீரணம் என்ற ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொண்டால் உடலில் பெரும்பாலான நோய்கள் வராது. இன்னும் என்ன சொன்னோம்னா, இந்த தனக்கு செய்யக்கூடிய கர்ம வினை என்பது நமக்கு கூடாது. அப்போ இந்த ஜீரணம் என்பது மிக 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 அவசியம். இப்போ ஒரு இயற்கை மருத்துவரிடம் போய் கேட்டீங்கன்னா, இப்போ சாதாரணமா நம்ம இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் போய் கேட்டோம்னா நோயினுடைய பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு பெரிய புத்தகம் எடுத்து போடுவாங்க. அதுல இருக்கும் அத்தனை பேர்கள் இருக்கு, நோய் பேர்கள். ஆனால் இயற்கை மருத்துவரிடம் போய் இந்த மனிதனுக்கு தோன்றுகின்ற நோய்கள் பெயர்களை எல்லாம் வகைப்படுத்தி சொல்லுங்கள் என்று சொன்னார். வகைப்படுத்த வேண்டியதில்லை, அது எல்லாத்தையும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம் என்று சொல்லிவிடுவார்கள். ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில அந்த பெரிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் அதற்குள்ளாக அடங்கும். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஜீரணம். அஜீரணம் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளாக அத்தனை நோயும் அடங்குகிறது. என்னத்தான், அப்ப ஜீரணம் முறையாக ஆகவில்லை, ஆகவில்லை. இப்படி ஆறதுனாலதான் இந்த உடம்புல அத்தனை நோய்களும் இருக்கிறது. இப்படி ஆகிறதுனாலதான் மனசும் கெட்டு போகிறது. உணவு சரியாக இருந்து ஜீரணம் சரியாக இருக்கக்கூடிய மனிதனிடம் மனம் சரியாக இருக்கும். அவன் தேவையை மீற மாட்டான், பிறர் பொருளை பறிக்க மாட்டான், பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான், பிறர் சுதந்திரத்தை பறிக்க மாட்டான். அப்ப இங்கதான் பிரச்சனையே இருக்குது. ஜீரணம் ஆகலைன்னா, இப்ப ஜீரணம் நடைபெறவில்லை என்று சொன்னால் அங்கு சீர் அகமும் ஆகாது. அகமும் என்ன ஆயிரும்? சீராக இருக்காது. அப்ப ஜீரணம் என்பதை நாம் படிப்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குது, நாம எங்கெங்க மிஸ்டேக் பண்றோம், அதை எப்படி பண்ணணும் என்பதை நாம் ஒரு தொடராக பார்த்து கொண்டு இதற்கு என்ன ரெமெடி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்து கொண்டோம் சொன்னால் இந்த இடத்தை சரி செய்தால்தான் நாம் தவம் செய்வதற்கு அமர முடியும். தவம் செய்தால்தான் செயல் மாற்றம் வரும். செயல் மாற்றம் வந்தால்தான் கர்மவினை கழியும். கர்மவினை கழிந்தால்தான் நாம் இறை உணர்வு பெற முடியும். அப்போ அந்த இறை உணர்வு பெறுவதற்காக இந்த ஜீரணம் என்பதை பற்றிய ஒரு ஞானத்தை நாம் தொடர் சிந்தனையாக பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.